வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த புதினா சட்னி வந்து பிடிக்காது. பட் வந்து எல்லாருமே விரும்பக்கூடிய வகையில் இந்த சட்னியை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். புதினா வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ வாங்க எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்துடலாம். அது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துடலாம். இந்த உளுந்தம்பருப்பு நல்லா வந்து செவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கருகிடக்கூடாது, பட் வந்து நல்லா செவந்து வந்திருக்கணும். அந்த ஸ்டேஜுக்கு வந்து இதை நல்லா வறுத்துக்கிட்டு இதன் கூட ஒரு 20 போல் ஒரு சின்ன வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. இதன் கூட காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றா போல் சேர்த்துக்கலாம். கூடுதலாகவோ குறைச்சலாகவோ வந்து மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதன் கூட ஒரு கை அளவுக்கு நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற புதினா தலைகளையும் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை எண்ணெயில் நல்லா வந்து வதங்கி வரணும். இப்போ தணல் வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க ஸ்டவ்வை. அப்போ வந்து நல்லா வந்து இந்த இலைகளை வந்து நல்லா வதங்கிடும். அந்த புதினா இருந்ததே தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கடாயில் இருக்கக்கூடிய சூட்லேயே இந்த தேங்காயை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதன் கூட கொஞ்சமாக வந்து புளி, ஒரு சின்ன நெல்லிக்காயை விட இன்னும் கம்மியான அளவுக்கு புளியை வந்து சேர்த்துட்டு அதோட கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் அருமையான சட்னி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கணுங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.